அளவு ப்ளவுஸை வச்சு ஆம்கோல் குடஞ்சி கை அட்டாச் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய அளவு நம்ம ஆல்ரெடி இதில் தைச்சி கரெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். இதனுடைய உயரத்தை அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம செக் பண்ணிக்கிறோம். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்குது நம்ம ட்ரிப் பண்ணிக்கிறோம். இது வரைக்கும் இந்த துணி இருக்குது. அப்போ இது வரைக்கும் இருந்தாவே போதுமானது. அதுக்கடுத்து பார்த்திங்க இங்கே ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இதுவும் ஃபினிஷிங்கில் தான் இருக்குது. ஒரு வேளை இது வந்து சிங்கிள் பீஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டான இடைவெளி விட்டுறணும். இதனுடைய அளவு இங்கே இருக்குது. இப்போ இது வரைக்கும் நம்ம ட்ரிம் பண்ணால் போதுமானது. இதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு வச்சு பார்க்கணும் இதனுடைய அளவு கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்க்கும்போது இந்த அளவு குடஞ்சா சரியாக போயிடும். இதனுடைய அளவெல்லாம் பாருங்கள். இது இந்த துணி இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது, இந்த துணி இங்கே இருக்குது, இந்த துணி இங்கே இருக்குது. இப்போ 4 அளவும் ஒரே அளவாக இருக்கணும். இப்போ பிசர்லாம் இல்லாத ஒரே ஃபினிஷிங்காக இருக்குது. இந்த அளவு நம்ம இப்போ கை தயார் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கையினுடைய லென்த்துக்கு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்துக்கணும். ஒரு முறைக்கு 2 முறை கூட வச்சு பார்த்துக்கலாம். கரெக்டாக தான் இருக்குது. இப்போது இந்த பக்கம் இப்படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கட் பண்ணது வந்து நேராக வந்து வளையணும். இது வந்து ஒரு 1/4 வட்டம் அளவில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல அதிகமாக வந்து துணி தூக்கின மாதிரி இருக்காது. அதனால் லைட்டாக மட்டும் இதெல்லாம் குடஞ்சிட்றோம். இன்னொரு டைம் வச்சு செக் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருக்குது, சரியாக போயிடும். இப்போது இந்த ரன்னிங் ஸ்டிச்சை பிரித்து விட்டுட்டு தையல் போடுறதே இந்த ஆம்கோல் குடையத்துக்காக தான். இப்போது நம்ம இது பிரித்து விட்டுட்டோம். பிரித்து விட்டதை இதனுடைய அளவு பார்த்திங்கன்னா ஒரு டைம் வச்சு செக் பண்ணுறோம். தைச்சிட்டு பிரித்து தைச்சோம் அப்படின்னு சொன்னால் துணி கசகசன்னு ஆகிடும். அது ஆகாத பார்த்துக்கணும். அதனால் வந்து ஒரு டைமுக்கு 2 டைம் வச்சு பார்த்துக்கலாம். இதனுடைய அளவு கரெக்டாக இருக்குது. அப்போ நம்ம இங்கேருந்தே ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துடலாம். இதில் முன்பின் பகுதி பார்க்க தேவையில்லை. ஏன்னா இது பஃப் கை கொடுத்துருக்கறதுனால தேவையில்லை. இதனுடைய அளவு 1/2 இன்ச் அளவு இருக்கணும். 2 துணி ஒரே அளவாக இருக்கணும். இந்த துணியினுடைய எஜ்ஜும் இந்த கீழே இருக்க துணியினுடைய எஜ்ஜும் ஒன்றா வச்சுட்டு வந்துடணும். ஒரு சிலர் வந்து இப்படி தள்ளி வைக்கிறது, இப்படி தள்ளி வைக்கிறது தைக்கும்போது வந்துடும். ஆனால் வந்து அப்படி வராத 2 துணியினுடைய கார்னரும் ஒரே அளவில் இருக்குது. அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த தையல் வந்து வெளியே தெரியக்கூடாது. இந்த தையல் தள்ளி உள்ளே தான் தையல் போட்டுட்டு வரணும். நம்ம இதில் வந்து அரை இன்ச்சு இருக்கிற அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். நம்ம இது வரைக்கும் நிறுத்திட்டு மறுபடியும் இழுத்து பிடிச்சி வச்சு பார்த்துட்டு ஒருவேளை இது பெருசாக இருக்கிற மாதிரினா இங்கே ஒரு ஃப்ளீட்டு கூட எடுத்துக்கலாம். வச்சு பார்க்கும்போது இதனுடைய அளவு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ தைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இவ்வளோ தூரம் வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி பண்ணிக்கலாம். ஏன்னா இதனுடைய நம்ம அளவு எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்கோம், அது சரியாயிடும். 2வது தையல் கண்டிப்பாக அந்த நூலை கட் பண்ணாத இங்கிருந்தே போடுங்க. இப்படி போடும்போது ஃபஸ்ட் டைம் தைச்ச தையல் வந்து ஒரு வேளை நேராக வரல, கொஞ்சம் வளைவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் 2வது தையல் தைக்கும்போது அந்த தையலை சரி பண்ணி தைச்சிட்டு வந்துடலாம்.
நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே ஜாயின் பண்ணிடலாம். அவசர அவசரமாக தைச்சி பிரித்து தைக்கிறத விட எந்த இடத்துல பொறுமையாக தைக்கணுமோ அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக தைச்சிக்கலாம். இது வரும்போது இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிடுறதான். துணி ஒரு வேளை அங்கே தைச்சும் போது அதிகமாக இருந்துச்சு, இந்த இடத்துல கொஞ்சம் மிச்சமாக இருக்குது, இது ஜாயின் பண்ணும்போது சரியாக போயிடும். ஒரு வேளை 1 இன்ச்சு இருக்குன்னா கண்டிப்பாக பிரிச்சுட்டு தைச்சிருங்க, அதுதான் நல்லது. இது தைச்சி முடிச்சது கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம இது ரெண்டுனுடைய உயரத்தையும் வச்சு பார்த்துடணும். அப்படி பிடிக்கும்போது இதனுடைய எட்ஜு பகுதியும் கரெக்டாக இருக்கணும். இதனுடைய உயரம் கரெக்டாக இருக்குது. ஒருவேளை இதை விட இது கம்மியாக இருக்குது அப்படி சொன்னால், 1 கம்மியாக இருக்குது இந்த மாதிரி இருக்குது அப்படி சொன்னால், எந்த துணி உயரமாக இருக்குதோ அங்கேருந்து இங்கேருந்து கிராஸாக கொஞ்சம் மட்டும் பிடிச்சிட்டுனா இதனுடைய 2 உயரமும் கரெக்டாக இருக்கணும். இப்படி கரெக்டாக இருந்துச்சு அப்படி சொன்னால் இந்த ப்ளஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கரெக்டாக உக்காரும். இதேமாதிரி இன்னொரு கை வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். அதுவும் அதே அளவு 1/2 இன்ச் அளவுலே ஸ்டிச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். இந்த ப்ளீட் வந்து ஒரே பக்கமாக வந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த பக்கம் நான் பிரிச்சிட்டோம். அதனால் முன்பகுதியில் வர மாதிரி வச்சுக்கலாம். அதை இந்த தையலை உள்ள தள்ளி தான் நம்ம வந்து தையல் போடணும். இந்த தையல் அப்போ தான் ஏற்கனவே போட்ட தையல் வெளியே தெரியாது. இங்கே என்ன அளவு தைக்க ஸ்டார்ட் பண்ணணுமோ அதே அளவில் இங்கே கொண்டாந்து முடிச்சிட்டோம் அப்படி சொன்னால் நம்மளுக்கு அந்த ஏற்றம் இறக்கம் வராத இருக்கும். நம்ம தைக்கும் போது கீழே அடியில் துணி சீக்கிரம் சொல்லிட்டு விரல் வச்சுக்கிட்டே பார்த்துக்கணுங்க, தெரிஞ்சிடும். துணி வந்து அடியில் சேர்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு, அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே இதை ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது. இதுவும் இப்போ செக் பண்ணிக்கலாம். இதனுடைய உயரமும் கரெக்டாக இருக்குதா அப்படி செக் பண்ணலாம். கரெக்டாக தான் இருக்குது. அப்போ இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். சைட் ஜாயின் பண்ணிட்டு பின்னாடி 2 டாட் போஸ்ட் அப்படி சொன்னால் ப்ளவுஸ் ஓவர்.